வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளைவேன் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர். பிரதமர் அலுவலக வாகன ஏலத்தில் பெரிய முறைகேடு, ஜனாதிபதியிடம் முறைப்பாடு. தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல். பிள்ளையான் விவகாரத்தில் முக்கிய சிஐடி அதிகாரிகள் அதிரடி கைது. பிரித்தானியாவில் மூடிய சமையலறையில் சுமந்திரன் விசேட சந்திப்பு. நாடாளுமன்றத்தில் கண்ணீர் வடித்த எதிர்க்கட்சி எம்பி. யாழ் செம்மணி புதைகுழியிலிருந்து பால் போத்தலுடன் குழந்தையின் எச்சம் மீட்பு. இலங்கை இந்திய கடல் கப்பல் சேவை மக்கள் ஆதரவு மேலும் அதிகரிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க நாமல் ராஜபக்ஷவை எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளைவான் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்ஷாக்கள் எனவும் எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கள்ளிக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவாதத்தில் பிரதி தொழில் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது பெரிதாக செவிமடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ மற்றும் தயாசிரி ஜெயசேகர, நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் எனவும் ஊடக சந்திப்புகளை நடாத்தியதுடன் எதிர்கால நண்பர்களாகியுள்ளீர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, நீங்கள் ஏன் எமது நண்பர்கள் தான் எனவும் அமைச்சரை நோக்கி தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், நீங்கள் நல்லவர்களா மற்றும் ஏன் தஜுதீனை கொன்றீர்கள், நீங்கள் படுகொலையாளிகள் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வெள்ளைவேன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள், உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார், சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள், உங்கள் எதிர்ப்பவர்களை நீங்கள் இருக்க விட்டீர்களா, ஆகவே உங்களிடம் வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் பாரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக பிரபல மருத்துவ நிபுணர் ஒருவர் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளார். மருத்துவ நிபுணரான காமினி ரணசிங்க என்பவர் தொடர்பிலே கடந்த 21ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த மே மாதம் நடைபெற்ற வாகன ஏல விற்பனையின் போது 2014ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட போர்ட் ஏவ்ஸ் கார் ஒன்றின் விலையானது 2.5 மில்லியன் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. அதேபோன்று கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற ஏல விற்பனையின் போது அதே ரக வாகனம் ஒன்று 6.6 மில்லியன் ரூபாய் மதிப்பீடுக்கு ஏலம் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இதில் பாரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெளிவாக அறிந்து கொண்டிருப்பதாகவும், ஏராளமான எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள் தங்களுடைய ஆட்சியை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எனவும் அவர் அனுரகுமார திசாநாயக்காவை முன்னிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த 17,500 ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 27,000 ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் அரசு துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டது. தனியார் துறையினரின் அடிப்படை சம்பளத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிக்க கலந்துரையாடி இருப்பதாகவும், இதன்படி 27,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 30,000 ரூபாய் வரை அதிகரிக்க இணக்கம் காட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 30,000 ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்க நிலைமையில் போதுமானது அல்ல எனவும், சாதாரண வாழ்வுக்கு 1 லட்சத்திற்கு அதிகமான தொகை அவசியம், எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை இலையாக்கி உற்பத்தியை பெருக்கி அதனை செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் பலரை அரசானது அரச புலனாய்வுத்துறையின் அனுசரணையோடு
குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்து வருகிறது. அண்மையில் முன்னாள் அரச புலனாய்வுத்துறை தலைவரான நிலந்த ஜெயவர்தன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது 2018 மற்றும் 2019 ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு அதிகாரியாக இருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு விசாரணையானது 3 வலயங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்வாறான கைதுகள் ஏன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் பிரித்தானியாவிற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் பிரித்தானிய ஆதரவு அணி என்ற ஒரு அணியினரை சுமந்திரன் முகநூல் பக்கங்களில் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அவர் சந்தித்த மூடிய சமையலறையில் சுமந்திரன் கலந்துரையாடினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தனிப்பட்ட சந்திப்புகளுக்காக சந்தித்தார்களே தவிர தமிழ் தேசியம் சார்ந்த நிலையில் அவர்கள் சந்திக்கவில்லை எனவும், சுமந்திரன் தவறானவர் என சாணக்கியனை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாக வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே தன்னுடைய குடும்பத்திற்கு நேர்ந்த அநீதி குறித்து நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க உரையாற்றியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றை தம் வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஜெகத் விதானகே எம்பி புதல்வன் ரசிக விதானகே கடந்த வெள்ளிக்கிழமை பாணாந்துறை வலன மோசடி தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி எனதும் ஜெகத் விதானகே தகவல் வெளியிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோகித அபே குணவர்த்தனவின் புதல்வியிடமிருந்து குறித்த வாகனத்தை கொள்வனவு செய்ததாகவும், அது சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனம் என்பது குறித்து தனக்கு எந்தவிதமான தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் ரோகித அபே குணவர்த்தனவின் புதல்வி காவல்துறையினரிடம் சரணடையும் வரை தன்னுடைய புதல்வருக்கு பிணை வழங்கப்பட்டது சாத்தியமற்ற விடயம் எனவும் குறிப்பிட்ட அவர், அரசியல் ரீதியாக தன்னை பழிவாங்கும் நோக்குடன் புதல்வர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தையின் எலும்புக்கூடு தொகுதிகள், ஒரு பால் போச்சி மற்றும் ஒத்தை போத்தல் ஒன்றும் ஆடைகள் ஒத்த துணிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நீதிமன்றத்தால் தடவியல் அகழ்வு ஆய்வு இலக்கம் 1 மற்றும் இலக்கம் 2 என அடையாளம் காணப்பட்ட 2 மனித புதைகுழிகளில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகள் 2025 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை 17வது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த அகழ்வின் போது சிறு குழந்தைக்கு சந்தேகப்படும் எலும்புக்கூடு தொகுதியுடன் 8 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோல் ஒரு பால் போச்சி, ஒத்தை குழந்தை பால் போத்தில் ஆடைகளை ஒத்த துணிகளும் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த 2 தினங்களாக மொத்தமாக 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இந்த எலும்புகள் மற்றும் பொருட்கள் அனைத்துமே நாளைய தினம் முறையாக அகழ்ந்து எடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை இந்தியா இடையிலான பணிகள் படகு சேவை ஊடாக இந்த வருடத்தில் இதுவரை 17,000 பேர் வரையிலாக இரு நாடுகளுக்கும் இடையே வந்து போயுள்ளதாக இலங்கை போக்குவரத்து பிரதி அமைச்சர் ரினுவ ருவத்கொடி வல்ல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இலங்கை இந்திய பயணிகள் படகு சேவை தொடர்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது இந்த தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. படகு சேவையானது 2023 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 படகுகள் சேவையில் உள்ளன. எனினும் இறங்குதுறை தொடர்பான பிரச்சினை உள்ளது. இந்தியா அதற்காக உதவ தயாராக இருக்கின்றது எனவும், இதேவேளை படகு சேவை மூலம் இந்த வருடத்தில் 17,000 பேர் வரையிலான பயணிகள் வந்து போயுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 153 சேவைகள் இடம்பெற்றுள்ளதோடு 2 படகுகள் மூலம் சேவைகளும் இடம்பெற்றுள்ளன. தொடர்ச்சியாக சேவைகள் இடம்பெறுவதுடன் கடல் சீட்ட காலத்தில் நிறுத்தப்படுகிறது எனவும், செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் சேவை இடம்பெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது.